உறவுகள் அனைவருக்கும் இனிய வணக்கம். நம்ம இன்னைக்கு ரொம்பவே ஹெல்த்தியான ஸ்வீட் ராகி கூழ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ராகி கூழ் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா, ராகி மாவு, சுகர், தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன் துருவி, லைட்டாக சால்ட் எடுத்துக்கோங்க. வாங்க இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ராகி மாவு வந்து லைட்டாக தண்ணி ஆட் பண்ணி கரைச்சி வச்சுருக்கேன். சுகர் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கிளாஸ்க்கு 1 ஸ்பூன் ராகி மாவு, 1 ஸ்பூன் சர்க்கரை அந்த அளவு எடுத்து வச்சுக்கோங்க. எத்தனை பேருக்கு நீங்கள் செய்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நான் வந்து இன்னைக்கு 3 பேருக்கு செய்ய போகிறேன். ஸோ 3 டம்ளர் தண்ணி எடுத்துக்க போகிறேன். எடுத்துட்டு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. நீங்கள் வந்து சுகருக்கு பதிலாக நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணி பண்ணலாம். ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். சில பேருக்கு நாட்டு சர்க்கரை பிடிக்காது, சில பேர் சுகர் தான் லைக் பண்ணுவீங்க. ஸோ நான் இன்னைக்கு சுகர் வச்சு பண்ணியிருக்கேன். நாட்டு சர்க்கரையிலையும் பண்ணலாங்க, ரெண்டாவது ரொம்ப டேஸ்டியும் கூட, ஹெல்த்தியும். நாட்டு சர்க்கரையும் வச்சு நீங்கள் ட்ரை பண்ணலாம், ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். நல்லா தண்ணி ஆட் பண்ணிவிட்டு தண்ணி நல்லா கொதி வரணும். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம ஒவ்வொன்றா ஆட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். தண்ணி பாருங்கள் நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம ஃபஸ்ட்டு சுகர் ஆட் பண்ணிக்கலாம். அது ஃபஸ்ட்டு கரையணும். கரைஞ்சதுக்கப்புறமா நம்ம ராகி மாவு சேர்த்துக்கலாம். லைட்டாக சால்ட்டு சேர்த்துக்கோங்க. எனக்கு வந்து எப்போ ஸ்வீட் செஞ்சாலும் சுகர் லைட்டாக சால்ட் லைட்டாக சேர்த்தா தான் பிடிக்கும். அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதுக்காக நான் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு சால்ட் ஆட் பண்ண விருப்பம் இல்லைன்னா அவாய்ட் பண்ணிக்கலாம், ஸ்கிப் பண்ணிடுங்க. அது நல்லா கரையட்டும். சுகர் நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா நம்ம ராகி மாவை ஆட் பண்ணிடலாம். காலையிலே டீ காஃபிக்கு பதிலாக நீங்கள் ராகி கூழ் ரெகுலராக எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா சுகர் இருக்கிறவங்க சுகர் கண்ட்ரோல் ஆகிறத பார்க்கலாம். ராகி வந்து ரொம்ப ஹெல்தி. ஸோ குழந்தைங்களுக்கும் அதை நீங்கள் கொடுக்கலாம். நான் ராகி மாவை ஆட் பண்ணிட்டேங்க. நீங்களும் ஆட் பண்ணிக்கோங்க. அடுப்பை சிம்மில் வச்சு ஆட் பண்ணிக்கோங்க. கைவிடாமல் கிளறிட்டு இருக்கணும். கைவிட்டு கிளறினோம்னா ஃபுல்லாக கட்டி கட்டி ஆயிரும். அதனால் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு கிண்டி விடுங்க. அவ்வளோதாங்க, ராகி கூழ் ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக நம்ம தேங்காய் துருவல் ஆட் பண்ணோம்னா ரொம்பவே டேஸ்டான ஹெல்த்தியான ராகி கூழ் ரெடிங்க. கண்டிப்பாக அதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதை நீங்கள் குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம். குழந்தைங்க மோஸ்ட்லி நீங்கள் நார்மலாக ராகி கூழ் வந்து உப்பு போட்டு தான் செய்வாங்க. அது கொடுத்தீங்கன்னா அவ்வளோவா சாப்பிட மாட்டாங்க. நம்ம இதே ஸ்வீட் சேர்த்து செஞ்சோம்னா கண்டிப்பாக எல்லா குழந்தைங்களுமே சாப்பிடுவாங்க. ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.